இப்படி உட்காந்துருக்கிறியா என்னன்னா அவங்க காதில் வாங்கவே இல்லைங்க. அப்படியே உறைஞ்சு போன மாதிரி அப்படியே உட்காந்துருக்குறாங்க. கணேசன் பக்கத்தில் போயிட்டு அவங்க தோள்பட்டியை தொட்டு கூப்பிடுறப்ப தாங்க அவங்களுக்கு சுயநினைவு வந்த மாதிரியே டக்குன்னு எழுந்திரிச்சு, வாங்க எப்போ வந்தீங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா மணி இவ்வளோ நேரம் ஆச்சு, லைட்டும் போடாமல் ஒன்றும் போடாமல் நீ இப்படி உட்காந்துருக்க, நானும் கூப்பிட்டுக்கிட்டே வரேன், உனக்கு காலை விழுவலையா, ஏன் இப்படி உட்காந்துருக்க என்ன ஏதுன்னு கேட்டோன்னே, நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இங்கே படுக்கலான்னு வந்தேன். படுத்துட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்தது. அப்போ யாரோ என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு இந்த ஜன்னல் வழியா. அதனால தான் ஏந்திரிச்சு ஜன்னலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது நம்ம மனைவி என்ன கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்களேங்கிற மாதிரி ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு, சரிம்மா மற்ற வேலையை பாரு, சமையல் கட்டெல்லாம் போயிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எந்த விஷயம் செஞ்சாலுமே அப்படியே ஸ்டெக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. பாத்திரம் கழுவுறாங்களா, பாத்திரம் கழுவிட்டே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக அங்கேயே நிற்கிறாங்க. கணேசனும் அதை கரெக்டாக கவனிக்கிறாருங்க.